பங்களாதேஷில் நடந்து வரும் புரட்சி. பல கோடி ஊழலில் திளைத்த யூனுஸ். கிளின்டனுக்கும் யூனுஸுக்கும் என்ன தொடர்பு? பாகிஸ்தான் பாணியில் நாட்டை கொண்டு செல்லும் யூனுஸ். பங்களாதேஷ் ராணுவ தளபதியை பாகிஸ்தானிடம் இருந்து காப்பாற்றிய இந்தியா. பாகிஸ்தானிடம் நாட்டை அடகு வைத்த யூனுஸ். நாட்டை விட்டே ஓடுகிறாரா யூனுஸ்? இந்தியாவில் இருந்து ஹசீனாவை டெல்லி வெளியேற்றுமா? இரு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் என்ன சொல்கிறது? பார்க்கலாம் இந்த வீடியோவில். பங்களாதேஷில் தற்போது ஆட்சியில் இருக்கும் இடைக்கால தலைவர் முகமது யூனுஸ் ஒன்றும் நிரந்தரமான தலைவர் இல்லை. அந்த நாட்டில் இவரை சுற்றி இருப்பது என்னமோ சிறிய கூட்டம்தான். இவருக்கென்று தனிப்பட்ட செல்வாக்கு அந்த நாட்டில் இல்லை. அமெரிக்கா அல்லது சீனாவின் ஆதரவில்தான் தற்போது ஆட்சியில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். இவருக்கு எதிராகவும் பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கின்றன. இவர் கிராமின் வங்கி என்ற பெயரில் வங்கியை துவக்கி மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டார் என்பது வரலாறு. இவர் ஒன்றும் பாலில் குளித்து எழுந்த சுத்தமானவர் இல்லை. நாட்டை தற்போது பாகிஸ்தான் மாடலுக்கு கொண்டு செல்கிறார். அசிம் முனீருக்கும் ISI உளவு நிறுவனத்துக்கும் ISIS தீவிரவாதிகளுக்கும் முழு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். பாகிஸ்தானில் இருந்து வரும் மத போதகர்கள் பிரச்சாரம் செய்கின்றனர். பாகிஸ்தானில் என்ன இஸ்லாமிய சட்டம் இருக்கிறதோ அதை பங்களாதேஷிலும் அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். ஊழலில் திளைத்த யூனுஸ்க்கு ஆட்சி செய்ய தெரியவில்லை. தீவிரவாதிகளுக்கு கதவுகளை திறந்து விட்டிருக்கிறார். இவர் ஒன்றும் நிரபராதி அல்ல. பல ஊழல் வழக்குகளில் ஈடுபட்டிருக்கிறார். நோபல் பரிசு பெறுவதற்கே தகுதி இல்லாதவர். எதற்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டதோ அதே கிராமின் வங்கியில் கொள்ளையடித்திருக்கிறார். இந்த வங்கி இவரது குடும்பத்துக்கு சொந்தமானது. யூனுஸ் மற்றும் அவரது கிராமின் வங்கி வறுமையில் இருந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு $100க்கும் குறைவான சிறு கடன்கள் வழங்கி முன்னேற்றியதற்காக 2006ஆம் ஆண்டில் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றன. நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் மீது முக்கியமான 2 குற்றச்சாட்டுகள் உள்ளன. ஒன்று, தனது தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் தொழிலாளர் நல நிதியிலிருந்து $2.2 மில்லியன் அமெரிக்க மோசடி செய்ததாக நீதிமன்றம் குற்றம் சாட்டியது. மற்றொன்று, கிராமின் வங்கி மோசடி. முதலில் யூனுஸின் கிராமின் டெலிகாம் பற்றி பார்க்கலாம். இந்த டெலிகாம் நார்வே நாட்டு தொலைத்தொடர்பு நிறுவனமான டெலினோரின் துணை நிறுவனமாக உள்ளது. இந்த கூட்டில் மட்டும் கிராமின் டெலிகாம் 34.2% பங்குகளை வைத்துள்ளது. 2010ஆம் ஆண்டு ஒரு டேனிஷ் ஆவணப்படம் வெளியானது. அந்த ஆவணப்படம் நார்வே நாட்டின் நார்வேஜியன் ஏஜென்சி ஃபார் டெவலப்மெண்ட் கோஆபரேஷன் வழங்கிய $100 மில்லியன் நிதியை கிராமின் வங்கி தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டியிருந்தது. கிராமின் வங்கி தொடர்பான வழக்கில் யூனுஸ் மீது பண மோசடி குற்றச்சாட்டும் உள்ளது. மற்றொரு வழக்கில் 2024 ஜனவரியில் தொழிலாளர் சட்டங்களை மீறிய வழக்கில் யூனுஸ் 6 மாத சிறை தண்டனை பெற்றார். அவர் குற்றச்சாட்டுகளை மறுத்தார். பின்னர் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அவர் சமீபத்தில் 100க்கும் மேற்பட்ட ஊழல், விதிமுறை மீறல் வழக்குகள் குறித்து ராய்ட்டர்ஸ்க்கு அளித்திருந்த பேட்டியில் கூட இவையெல்லாம் கற்பனை மற்றும் சாதாரண விஷயங்கள் என்று கூறியிருந்தார். பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா இரத்தத்தை உறிஞ்சுபவன் என்றும் கிராமப்புற ஏழை பெண்களிடம் கடன் வசூல் செய்ய வன்முறையை பயன்படுத்தினார் என்றும் கடுமையாக யூனுஸை விமர்சித்திருந்தார். அமெரிக்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் யூனுஸ் பணம் பெற்றார் என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. இவர் பெற்ற பணத்தை தவறான வழிகளில் பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. இந்த பணத்தை நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த பயன்படுத்தினாரா என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. அமெரிக்க முன்னாள் அதிபர் கிளின்டன் குடும்பம் மற்றும் யூனுஸ் இடையில் மிக நீண்டகால நெருங்கிய தொடர்பு இருந்ததாக கூறப்படுவதுண்டு. இந்த செயல்பாடுகள் பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக 2018க்கு பிறகு பங்களாதேஷ் அரசை மாற்றுவதில் கிளின்டன், முன்னாள் அதிபர் ஜோ பைடன் மற்றும் ஜார்ஜ் சோரஸ் போன்றவர்கள் காரணமாக இருந்தவர்கள் என்று கூறப்படுவது உண்டு. $29 மில்லியன் 2 NGOக்களில் இருந்து யூனுஸுக்கு வந்தது. அந்த பணம் எங்கே சென்றது? அது ஆட்சி மாற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்டதா, தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டதா போன்ற கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. 2024 ஆகஸ்டில் ஷேக் ஹசீனா பதவி நீக்கம் செய்யப்பட்ட பின் யூனுஸ் இடைக்கால அரசு தலைவரானதால் இந்த குற்றச்சாட்டுகள் மீண்டும் உயிர் பெற்றன. ஹசீனா அரசு யூனுஸுடன் கடுமையான நீண்டகால மோதலை கொண்டிருந்தது. இதன் காரணமாக மேற்கத்திய நாடுகள் திட்டமிட்டே ஹசீனாவை மாற்றி யூனுஸை ஆட்சிக்கு கொண்டு வந்தது என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. ஆனால் அதை அமெரிக்கா அபத்தமானது, அடிப்படை ஆதாரம் இல்லாதது என்று நிராகரித்தது. ஷேக் ஹசீனா சமீபத்தில் பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். அதில், நான் பங்களாதேஷை நிரந்தரமாக விட்டு செல்லவில்லை, நான் கண்டிப்பாக திரும்புவேன் என்று கூறியிருந்தார். மேலும் தேர்தலில் அவாமி லீக்கிற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார். ஆனால் கேர் டேக்கராக இருந்து டிக்டேட்டராக மாறியுள்ள முகமது யூனுஸ் அவாமி லீக்கை தேர்தலில் போட்டியிடவே அனுமதிக்க மாட்டோம் என்று தெளிவாக கூறியுள்ளார். தீர்ப்பாயமும் அதைத்தான் கூறியிருக்கிறது. இவர் சொல்லியதைத்தான் தீர்ப்பாயமும் கூறியிருக்கிறது. பங்களாதேஷில் மிகப்பெரிய கட்சி என்றால் அது ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக்.
அடுத்தது பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் கட்சி. குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வந்த யூனிஸ் இருக்கையை இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறார். ஆனால் நிலைமை வேறு மாதிரி இருக்கிறது. மக்கள் அவருக்கு எதிராக புரட்சியில் இறங்கியுள்ளனர். முகமது யூனிஸ் மிகவும் சூழ்ச்சியாக பாகிஸ்தான் மாடலை பங்களாதேஷில் அரங்கேற்றி வருகிறார். பாகிஸ்தானில் இம்ரான்கானின் அரசு கவிழ்க்கப்பட்டது. அரசை இழந்த பிறகும் அவர் பாகிஸ்தானிலேயே இருந்தார். அதனால் அவர் மீது 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் திணிக்கப்பட்டு சிறையில் அடைத்தனர். 2-3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் சிறையில் இருக்கிறார். ஆட்சி அதிகாரம் அசிமுனீர் கைக்கு சென்றதால் இனி வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கும் நிலைக்கு இம்ரான்கான் தள்ளப்பட்டுள்ளார். யூனிஸும் இதே திட்டத்தையே ஷேக் ஹசீனாவுக்கு பயன்படுத்த நினைத்தார். ஆனால் அவர் அதற்கு முன்பே இந்தியா வந்துவிட்டார். இவர் வெளியேற அந்த நாட்டு இராணுவமே உதவியது. இன்றும் இராணுவத்துக்கும் யூனிஸுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. எப்போது என்ன வேண்டுமானாலும் ஏற்படலாம். யூனிஸ் அரசை கைப்பற்றியதும் ஷேக் ஹசீனா மீது படுகொலை, ஊழல் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான குற்றச்சாட்டுகள் திணித்து தீர்ப்பாயத்தில் விசாரணையை துவக்கினார் யூனிஸ். ஆனால் யூனிஸுக்கு நன்றாக தெரியும், தேர்தலில் அவாமி லீக் போட்டியிட்டால் வெற்றி அவர்களுக்குத்தான் என்பது. அதனால்தான் பாகிஸ்தான் மாடலை செயல்படுத்தினார். இம்ரான்கானின் பிடிஐ கட்சியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டதைப் போல அவாமி லீக் தேர்தலில் போட்டியிடவும் தடை விதிக்கப்பட்டது. இன்று பங்களாதேஷ் எதிர்க்கட்சிகளே ஹசீனாவுக்கு ஆதரவளிக்கின்றன. பிப்ரவரியில் பங்களாதேஷில் தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்கு முன் ஷேக் ஹசீனா மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் தங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்துவதில் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த பவர் ஷோ வலுவானதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதனால் அதிகாரம் மாறுவதற்கு முன்பே யூனிஸின் நாற்காலி ஆட்டம் காணலாம். பாகிஸ்தானில் சர்வாதிகார ஆட்சி நடக்கிறது. இங்கும் அதுதான் நடக்கிறது. பாகிஸ்தானில் இராணுவ ஆட்சிக்கு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பே ஒப்புதல் அளித்திருக்கிறார். ஆனால் பங்களாதேஷில் இன்னும் அந்த நிலைமை வரவில்லை. ஒன்று, தேர்தலுக்கு முன்பாக ஆட்சி இராணுவத்தின் கைக்கு செல்லலாம், அல்லது நாட்டை விட்டே யூனிஸ் செல்லலாம். அவர் சுவிஸ் அல்லது பெல்ஜியம் செல்லலாம். இந்தியா 2-3 முறை பங்களாதேஷ் இராணுவ தலைவரின் பதவியை காப்பாற்றியிருக்கிறது. பாகிஸ்தானின் ISI திட்டமிட்டு பங்களாதேஷ் இராணுவ தலைவர் ஜெனரல் வாக்கர் உஸ் சமானை மாற்ற முயற்சித்தது. ஆனால் அவரை காப்பாற்றுவதில் இந்தியா முக்கிய பங்கு வகித்தது. ISI இஸ்லாமிய அமைப்புகளுடன் நெருக்கமாக இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் முகமது ஃபைசர் ரஹ்மானை இராணுவ தலைவராக மாற்ற ISI முயன்றது. இந்தியாவின் தலையீடு காரணமாக ஜெனரல் வாக்கர் உஸ் சமான் கிளர்ச்சியை கட்டுப்படுத்த முடிந்தது. மேலும் அவர் தனது இராணுவ தளபதி பதவியை நிலைநிறுத்திக் கொண்டார். இதனால் பங்களாதேஷில் இஸ்லாமிய ஆதிக்கத்தை ஏற்படுத்த முயன்ற குழுக்களுக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. எப்படி பார்த்தாலும் யூனிஸ் நாட்டை விட்டு வெளியேறுவதற்குள் பங்களாதேஷ் நாட்டை அழிவுக்கு விட்டுச் செல்வார் என்பதில் சந்தேகமில்லை. பங்களாதேஷ் மோசமான பொருளாதார நெருக்கடியின் விளிம்பில் இருக்கிறது. ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி வரவிருக்கும் தேர்தலில் போட்டியிட தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு புதிய கலவரத்திற்கு எண்ணெய் ஊற்றும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையிடலாம். ஹசீனாவை ஒப்படைக்க வேண்டும் என்று பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்தியாவை கேட்டுக்கொண்டுள்ளது. ஆனால் இந்தியா ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2013ஆம் ஆண்டு இந்தியாவும் பங்களாதேஷும் எல்லைப்பகுதி சச்சரவுகள், பயங்கரவாதம் தொடர்பான பிரச்சினைகளை சமாளிக்கும் நோக்கில் ஒரு எக்ஸ்ட்ராடிஷன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. 2016இல் இரு நாடுகளுக்கும் தேவைப்படும் குற்றவாளிகளை எளிதில் பரிமாறிக்கொள்ள இது உதவியது. ஆனால் இதில் முக்கியமாக குற்றம் இரட்டைத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். அதாவது குற்றம் சாட்ட நபரை 2 நாடுகளிலும் தண்டிக்கும் வகையில் இருக்க வேண்டும். ஆனால் ஹசீனாவுக்கான தண்டனை அப்படிப்பட்டதல்ல. இந்தியாவில் அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை. இது ஒன்றே போதும் இந்தியாவுக்கு. ஹசீனாவை அனுப்ப மாட்டோம் என்று கூறலாம். இந்தியாவை பங்களாதேஷ் வற்புறுத்த முடியாது. மேலும் 1962ஆம் ஆண்டின் எக்ஸ்ட்ராடிஷன் சட்டம் இந்திய அரசுக்கு வழக்கை நிறுத்தி வைக்கும் அதிகாரத்தை அளிக்கிறது. சட்டப்பிரிவு 29 என்ன கூறுகிறது என்றால், குற்றச்சாட்டு மிகச் சிறியதாக இருந்தால், நல்ல நம்பிக்கையில் செயல்படவில்லை என்று தெரிந்தால், அரசியல் நோக்கத்துடன் செய்யப்பட்ட கோரிக்கையாக இருந்தால் இந்தியா ஒப்படைப்பதை நிராகரிக்கலாம். மேலும் இந்த சட்டம் வழக்கையை நிறுத்தவும் அதிகாரம் கொடுக்கிறது. வாரண்ட்டுகளை ரத்து செய்யலாம் அல்லது ஒப்படைக்க கோரும் நபரை விடுவிக்க முழு அதிகாரத்தை வழங்குகிறது. எனவே இந்தியாவை பங்களாதேஷ் வற்புறுத்த முடியாது. ஒன்று, யூனிஸ் நாட்டை விட்டு வெளியேறும் சூழல் விரைவில் வரலாம். கட்டாயம் மீண்டும் பங்களாதேஷின் பிரதமராக ஷேக் ஹசீனா வருவார். நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். நன்றி.